போகிறேன்னா எனக்கு தலை சுற்றிட்டு வருது வெயிலில் வந்தது போத்தான் பிறவங்க என்ன விருந்துக்கா வந்திருக்கேன் இருக்க எனக்கு 7 ஓட்ட வேலை இருக்குங்க. போனோம்மா வெயிலில் நடக்க முடியலை, எனக்கே தலை சுற்று சுகரு ப்ரெஷரு. நான் தான் வேலை பார்க்காம இருக்கேன், டீச்சர் வேலை பார்த்து காப்பியை குடிச்சு இந்த காப்பியெல்லாம் குடிக்கவே கூடாது. எனக்கு சித்தி வீட்டில் குடித்தாலே பிடிக்காது. நேரு சித்தி வீட்லேயும் எங்கள் சித்தி இறந்துட்டு அதை மாமா இறந்துட்டு சோறு தின்னது வைத்தால பிடிக்கிட்டு எனக்கு சாமி வர மாதிரியும் சாமி செத்த வீடு திருஷ்டி வீடு பிடிக்கவே செய்யாது எனக்கு. காப்பி சரி தலைச்சிட்டு வருதேன்ட்டு தான் நான் குடித்தேன். ஏமா நான் வாங்கிக்கிட்டுதாம்மா வீட்டில் இருக்குது எனக்கு மண்பானு. அம்மாவுக்கு வேணும்ல, அம்மா எப்படி வந்தது? சரி வச்சு கத்திட்டியும் தண்ணி வேணும்ல, அப்படிதான் நான் வாங்கிக்கிட்டேன். அங்கே இருக்கு குடு குடிச்சிட்டு இப்போ நான் 10 ரூபா வாங்கிக்கிடுவேன். 10 ரூபா பாட்டு கொண்டு அம்மாவுக்கு தான் வேணும். வீட்டில் தண்ணி எங்கள் வீட்டில் இருக்குது. பஸ் ஆட்டோவில் எவ்வளோ தூரம் போகணும் பாவுரிச்சு. என் அம்மா கொடு, நான் இப்போ வீட்டில் இருக்கா அப்போ வேறு பாட்டில் எடுத்துட்டு வா. அம்மா கூடி அங்கே எடுத்து அம்மா போய் குளிக்கிட்டு அப்பா ஏம்மா அங்கே கல்யாணம் முடிச்சுட்டு வச்சுட்டு வருவாங்க. ரிசப்ஷனுக்கு வந்துடணும். ஏம்மா ரிசப்ஷனுக்கு வந்துடணும். பாலும் காய்ச்சிடுவேன். அதோட 1 வாரத்தில் வீடு முடியும். அங்கே கல்யாணம் முடிச்சு 1 வாரம் தான் லீவு கிடைக்கும். 2 என்ஜினியர் சூப்பர் பொண்ணு வந்து கல்யாணம் முடிச்சுட்டு நீங்கள் ரிசப்ஷனுக்கு வந்துடணும். ஆமாம் முடிஞ்சிட்டு உங்கள் ஆசீர்வாதம் தான். சரி போயிட்டு வரேன்னா முடிச்சுட்டு ஒரு சின்னவனுக்கு வேலை கிடைக்கணும்னு ஆண்டிக்காங்க. என்ன சரி சொல்லக்கூடாது, எனவே ஓட்ட வை. மருமக வந்து தான் விளக்கப்படுத்தி வைக்கணும். சரி உங்கள் மருமகளை கூட எனக்கு மருமக வரணும்ல. தங்கமான மருமவா, நல்லா உழைக்க மருமவா, பணக்கார மருமவா வருவாள்ல இப்பவே வரா. ஏம்மா அவன் நகையெல்லாம் எனக்கு வேண்டாம்மா, அவளே வச்சுக்கூட லாக்கரில் வைன்னு சொல்லிடுவேன். ஒன்றும் வேண்டாம், எல்லாம் போட்டு அனுப்பிச்சேன். வந்து அந்த நல்லா இருந்தா சரிதான். நகை புற திருப்பித்தா. சரிம்மா சரி நான் மேலே வந்துக்கிட்டேன் போயிட்டு. எனக்கே உடம்பு சரியில்லை. சரி நான் வாரேன்.